கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் பரிசுத்தமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாளுக்கான தேவ வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, மனுஷர் முகத்தை பார்ப்பாங்க, கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்குவாங்க. பல மனுஷர்கள் நம்ம பார்க்குற விதம் இந்த பையன் அழகா இல்லை, இந்த பொண்ணு அழகா இல்லை, அந்த பொண்ணு நல்ல ட்ரெஸ் போடல, அந்த பையன் உள்ள வளர்ச்சி இல்லை அப்படின்னு மனுஷர்கள் பார்க்கிற வண்ணம் அப்படி தாங்க இருக்கும். தேவன் பார்க்கிறவர் உங்க இருதயத்தை தான் பார்ப்பாரு. உங்களுடைய மனசு எப்படி இருக்கு, நீங்க மற்றவங்க கிட்ட பேசுற விதம் எப்படி இருக்கு, நீங்க நடந்துக்கிற முறை எப்படி இருக்கு, இதை தான் தேவன் விரும்புவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, நான் வெளி தோற்றமா நான் நல்லா இல்லை நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, உங்க இருதயத்தின் மூலமாக நீங்க தேவனுக்கு நீங்க நெருங்கிய ஒரு உறவுகளா இருக்கீங்க. அதனால வருத்தப்படாதீங்க. நாமளும் உள்ளுக்குள்ள நம்ம மனுஷரீகமா இல்லாம ஆவி ரீதியா நம்ம அழகாதான் எப்பவுமே இருக்கும். கர்த்தர் உங்களையும் இந்த வசனத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.